இப்ப நம்ம லாஸ்டா கிளாசிபிகேஷன் ஆஃப் என்சைம்ஸ், நாமென்கில்ச்சர் ஆஃப் என்சைம்ஸ் பார்த்தோம். இப்ப எப்படி இதுக்கு கிளாசிபிகேஷன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 6 டைப்ஸ் ஆஃப் என்சைம் கிளாசிபிகேஷன் பண்ணாங்க பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் த ரியாக்ஷனை பொறுத்து. இப்போ ஆக்சிடைஸ்டு அதாவது ஆக்சிடோ ரிடக்டேஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஆக்சிடேஷன், இதுக்கு முன்னாடி நமக்கு ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஒண்ணுல ஒரு சிம்பிள் ஒரு வேர்டு தான் லியோ, LEO லியோ அப்படின்னு நமக்கு தெரியும். லியோனா ஒண்ணு இல்ல, எல்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஓங்கிறது என்னது ஆக்சிடேஷன், ஓங்கிறது ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது கர், GER கர், அதாவது ஜிங்கிறது கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இங்க ஆறுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரிடக்ஷன். அவ்வளவுதான் விஷயம். அதாவது ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன்னா என்ன அப்படின்னா ஆக்சி அப்படின்னா லாஸ், ரிடக்ஷன் அப்படின்னா கெயின். இதுல அப்படியே ஆப்போசிட். ஆக்சிடேஷன் அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரிடக்ஷன் அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப ரிடக்ஷன்ங்கிறது இங்க கெயின், இங்க லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் குறிக்குது. இப்ப ஆக்சிடோ ரிடக்டேஸ் அப்படின்னா என்ன? enzymes which catalyze oxido reduction between two substrate S and S அப்படின்னா என்ன ஆகும்? இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க Sங்கிறது ரிடக்டேஸ்ல இருக்கு, அதுவே இங்க Xங்கிறது என்னவா மாறிடுச்சு? இந்த S வந்து இந்த ஆக்சிடைஸ் கூடயோ இந்த S இந்த ரிடக்டேஸ்லயும் சேர்ந்து இடம் மாறிடுச்சு. அதாவது S reduced plus X oxidized into S oxidized plus X reduced மாறிடுச்சு. இததான் ஆக்சிடோ ரிடக்டேஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்பரேஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிரான்ஸ்பரேஸ் அப்படின்னா என்ன? டிரான்ஸ் அப்படின்னாவே மாற்றம், வேற ஒண்ணுல இருந்து இன்னொன்னுக்கு மாறுறது. enzymes catalyzing a transfer of group, ஒரு குரூப் அவங்கிட்ட இருக்கும் எக்ஸ்ட்ரா. இதுல நம்ம வந்து ஜிங்கிறது தான் அந்த குரூப்னு வச்சுக்கிறோம். பிட்வீன் த பேரா சப்ஸ்ட்ரேட் S and S, இவன் ஒரு சப்ஸ்ட்ரேட் இவன் ஒரு சப்ஸ்ட்ரேட், அதாவது இந்த சப்ஸ்ட்ரேட் 1 சப்ஸ்ட்ரேட் 2. இந்த சப்ஸ்ட்ரேட் 1 என்ன பண்ணிருக்கானா ஜீன்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா குரூப் வச்சிருக்கான். இந்த குரூப்பை என்ன பண்றான் அப்படின்னா செகண்ட்ல இருக்க இந்த செகண்ட் சப்ஸ்ட்ரேட்டுக்கு என்ன பண்ணிட்டா? டிரான்ஸ்பர் பண்ணிட்டா. இதுதான் டிரான்ஸ்பரேஸ். இந்த மாதிரி ஒரு குரூப்பை தன்னிட்ட இருந்து இன்னொருத்தங்க டிரான்ஸ் பண்ணா அந்த ரியாக்ஷன் பேரு டிரான்ஸ்பரேஸ் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஹைட்ரோலேசஸ். ஹைட்ரோனாவே நமக்கு தெரியும் வாட்டர். லேசஸ் அப்படின்னா என்னது? enzymes catalyzing hydrolysis of ester, ether, peptide, glycosidic, C halide and PN bonds ன்னு சொல்றாங்க. ஹைட்ரோலேசஸ். ஹைட்ரோலைசிஸ்னா தண்ணீரை வச்சு உடைக்கிறது, ஹைட்ரோலேசஸ்னா தண்ணி இருந்தா அந்த காம்பவுண்ட் பாண்டிங் நல்லா இருக்கும். அடுத்து லைசஸ் அப்படின்னா enzymes that catalyze removal of groups from the substrate by the mechanism other than the hydrolysis leaving a double bonds. அதாவது ஹைட்ரோலைசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டரை வச்சு ஒரு பாண்டை உடைக்கிறது பேரு ஹைட்ரோலைசிஸ். ஹைட்ரோலேசஸ்னாலும் ஹைட்ரோலைசிஸ்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? இங்க ஈஸ்டர்ன்ற பாண்டு, ஈத்தர், பெப்டைடுங்கிறதுல பாண்டுன்னு பார்த்தோம். சோ இந்த பாண்டெல்லாம் வாட்டரை யூஸ் பண்ணி உடைச்சோம் அப்படின்னா அது பேரு ஹைட்ரோலைசிஸ். இதுவே லைசஸ் அப்படின்னா லைசிஸ் பண்றோம், அதாவது ரிமூவல் பண்றோம். வாட்டரை யூஸ் பண்ணாம அதுல இருக்க பாண்ட்ஸ் ரிமூவ் பண்ணா அது பேரு ஹைட்ரோலைசிஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது இங்க பாருங்க X Y இவங்கிட்ட 2 பாண்ட் வச்சிருக்கா C கூட, அதுவே இந்த 2 பாண்டும் உடைஞ்சி X Y plus C equal to C, அதாவது இந்த 2 பாண்டு இவங்க 2 பேத்தையும் இணைச்சிருச்சு. சோ இது பேரு லைசஸ். தண்ணி இல்லாம அந்த பாண்டிங்க நம்ம உடைச்சோம், அது பேருனா லைசஸ். அடுத்த பேரு ஐசோமெரேஸ். ஐசோமெரேஸ் அப்படின்னா include all enzymes catalyzing interconversion of optical geometric positional isomerase அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா இவங்கிட்டயும் அதே R தொகுதி இருக்கு, அவன்கிட்டயும் அதே R தொகுதி இருக்குன்னா பட் அது இன்டர்ரிலேட்டட் ஆகும், பட் அது மாறினாலும் நமக்கு அதே மாதிரிதான் தெரியும், மாறின மாதிரியே தெரியாது. ஆனா அங்க என்ன நடந்திருக்கு? ரியாக்ஷன் நடந்திருக்கு. அது பேர் தான் ஐசோமெரேஸ். ஐசோனா அதே மாதிரி, அதே இல்ல ஒரே மாதிரி எப்படி வேணா சொல்லலாம்.
நெக்ஸ்ட் லைகேசஸ். லைகேசஸ்னா இணைப்பு வினை அப்படின்னு நீங்க படிச்சுப்பீங்க. இணைவு என்ன பண்ணும் என்சைம்ஸ்? தனித்தனியா இருக்கணும் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து ஒன்னாக்கும். இப்ப எக்ஸாம்பிள் கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் 2 என்னவா மாறும்? கார்பன் டை ஆக்சைடு. இல்ல அப்படின்னா ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் என்னவா மாறும்? H2O. இததான் இணைவு வினைன்னு சொல்றோம். ரெண்டு காம்பவுண்ட்ஸ டுகெதர் லிங்கிங் பண்றது, ஒன்னு சேர்த்துறது இந்த லைகேசஸ். இப்ப நம்ம 6 வகையான நொதிகளை பார்த்துட்டோம். அந்த 6 வகையான நொதிகள் என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணுங்கிறத பார்த்துட்டோம். கடைசியா நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா கோஃபேக்டர். கோஃபேக்டர் அப்படின்னா ஒரு வினை நடந்துட்டு இருக்கப்ப ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆளா அந்த இடத்துல நிக்கிறது, அதாவது ஒரு சப்போர்ட்டிங்கா நிப்பா. பட் மேஜர் ஒர்க்கை இவ செய்ய மாட்டான், ஒரு சூப்பர்வைசர் மாதிரி. அதாவது என்சைம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் செவரல் பாலிபெப்டைட் சைன்ஸ். நார்மலா நமக்கு தெரியும் என்சைம்ஸ் ஒரு பாலிபெப்டைட் செயினால உருவானது. However, there are number of cases in which non-protein constitutions called cofactors. அதாவது இந்த நான் புரோட்டீன் கான்ஸ்டிடியூஷனை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நான் புரோட்டீன். இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நம்மளோட என்சைம்ஸ் அப்படிங்கிறது புரோட்டீனால ஆனது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த கோஃபேக்டர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நான் புரோட்டீன் அப்படின்ற வேர்டு வந்துருச்சு. So bound calling to the enzyme to make a enzyme catalytically active. இவனோட வேலை என்ன அப்படின்னா என்சைம் நார்மலா ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கும். அவன் கூட போய் இவன் ஒட்டுறது மூலமா அந்த கேட்டலைட் அந்த ஆக்டிவிட்டியை இன்னும் கொஞ்சம் ரியாக்ஷனோட ரேட் அதிகப்படுத்த முடியும். In these instances, the protein portion of the enzymes is called apoenzyme. இந்த புரோட்டீன் போர்ஷன் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்போஎன்சைம்ஸ்னோ இந்த நான் புரோட்டீன் பார்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். So 3 kinds of cofactors நம்ம இது பண்ணலாம். Prosthetic group coenzymes and metal ions அப்படின்னு சொல்றாங்க. Prosthetic group அப்படின்னா என்னன்னா புரோட்டீன் இல்ல ஒரு கோஎன்சைமா இருக்கலாம். கோஎன்சைம் அப்படின்னு பார்த்தோம்னா NAD பிளஸ் உள்ள ஒருவேளை மெட்டல் அயான்ஸ் ஒரு வினையை இது பண்ணணும்னா இப்ப கால்சியம் குளோரின் இந்த மாதிரி சில அயான்ஸ் தேவைப்படும். சோ அதுவா இருக்கலாம் கால்சியம். இப்ப மெக்னீசியம் ரிபோசோம்ஸ் எல்லாம் ரெண்டும் இணையணும்னா மெக்னீஷ் கண்டிப்பா இருக்கணும். சோ நெக்ஸ்ட் ப்ராஸ்தட்டிக் குரூப்ஸ் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக்னா நம்ம சொல்லிட்டோம் புரோட்டீன் and are distinguished from other cofactors that they are tightly bound to the apoenzymes. Apoenzymes na enadhu non protein part nu sonnom, adhaadu cofactor da apoenzyme nu solrom. For example, in peroxidase and which catalyze the breakdown of hydrogen peroxide to water and oxygen. Hydrogen peroxide H2O5 நினைக்கிறேன், அது ரெண்டா பிரியறப்ப என்னவா மாத்துவாங்க அப்படின்னா H2O மிச்சம் இருக்கிறது 2O2 முடியும். சோ வாட்டர் பிளஸ் ஆக்சிஜனா கன்வெர்ட் ஆகுது. யாரு? ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹீம் இஸ் த ப்ராஸ்தட்டிக் குரூப். ஹீம்ங்கிறது என்னது? ஒரு புரோட்டீன். சோ அவன் புரோட்டீன் குரூப், பார்ட் ஆஃப் த ஆக்டிவ் சைட் ஆஃப் த என்சைம். இந்த ஹீம் புரோட்டீன் குரூப். சோ ஹீம் இஸ் த ப்ராஸ்தட்டிக் குரூப்னு சொல்லிட்டோம். சோ கோஎன்சைம்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் but their association with apoenzymes is only transient. அவனோட உருவம் மாறும், usually occurring during the course of the catalysis. Furthermore, coenzymes serves as the cofactors in a number of different enzymes catalyzed reaction. அதாவது என்சைம்ஸ் எந்த விதமான ஒரு ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுதோ அந்த எல்லா இடத்துலயும் கோஃபேக்டர்ஸ் ஒரு கோஎன்சைமா ஆக்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள் கோஎன்சைம்ஸ் விட்டமின்ஸா கூட இருக்கலாமா? அது எக்ஸாம்பிள் நிக்கோட்டமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு சொல்லக்கூடிய NAD. நம்ம இங்க ஆல்ரெடி சொல்லிருப்போம் NAD and NADP contain the vitamin niacin. நியாசின் அப்படிங்கிறது B5 என்ற விட்டமினை குறிக்குது. Next, a number of enzymes require the metal ions for their activity, which form the coordination bonds with the side chains at the active site at the same time for one or more coordination bonds with the substrate. Example, zinc is the cofactor of the proteolytic enzyme carboxypeptidase. In the catalytic activity ingiradhu loss ஆயிடும் எப்ப அப்படின்னா cofactor is removed from the enzymes, which testifies the enzymes with the
crucial for role in the catalytic activity of the enzyme. அதாவது ஒரு என்சைம்ஸ் வந்து நார்மலா ஒரு வேலை செய்யும், அந்த வேலையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறது தான் யாரு அப்படின்னா கோஃபேக்டர். இப்ப கோஃபேக்டரை எடுத்துட்டோம் அப்படின்னா என்சைம் இப்போ 1 hourல ஒரு வேலையை செஞ்சு முடிக்குது, அந்த ரியாக்ஷனை முடிக்குது அப்படின்னா கோஃபேக்டரை விட்டோம் அப்படின்னா 1/2 an hourல அந்த வேலையை முடிச்சிடுவோம். சோ அதுதான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ். சோ இதோட நமக்கு இந்த பயோ மாலிக்யூல்ஸ் அப்படின்ற டாபிக் முடிஞ்சிருச்சு. சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.